ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்கேட்டரிங் அப்படின்னா ஒரு பீம் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஒரு டார்கெட் மெட்டீரியல், ஒரு ஸ்கேட்டரிங் மெட்டீரியல் வந்து விழும்போது அது பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜி, ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் என்னன்னு நம்மளால் மெஷர் பண்ணலாம். A beam of particle is allowed to pass close to a scattering material called target. ஸோ beam of particle வந்து டார்கெட்டில் வந்து படும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஆர் மெஷர்டு. இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டேட்லேயும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேயும் இருக்கலாம். ஒரிஜினல் இருந்தால் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் அது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது ஸ்கேட்டரிங்கில். ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்கேட்டரிங் ஆஃப் வேவ்ஸ் by obstacle. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸ்கேட்டரிங் ஆஃப் வேவ்ஸ் பை அப்டக்கல்ன்றது ஃபர்ஸ்ட் அப்ரோச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்ரோச் வந்து transition from an initial state of a given momentum to final. Initial state of given momentum to a final state of different momentum of the same energy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேம் எனர்ஜி அப்படின்றது. ஸோ இதான் ஸ்கேட்டரிங்கில் இருக்கக்கூடிய 2 இது. ஒன்று வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் வேவ்ஸ் பை ஆன் அப்டக்கல், இன்னொன்று என்னென்னா டிரான்சிஷன் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் கிவன் மொமெண்டம் வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மொமெண்டத்துக்கு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். அதுக்கப்புறம் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், இன்சிடென்ட் பார்ட்டிகல் experience a force only when they are inside the sphere. இந்த ஸ்பியரோட ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா R0 நம்ம என்ன சொல்கிறோம், ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மட்டும் தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூ டு த இன்ட்ராக்ஷன் வித் த ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல், scattered in all direction. எல்லா டைரக்ஷனும் என்ன ஆகுது, எல்லா டைரக்ஷனையும் அது ஸ்கேட்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அதை விட்டு விலகும் போதும் ஆஃப்டர் லீவிங் வந்து எப்படி இருக்கும், அது வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறமே அது ட்ராவல் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. இதில் வந்து ஸ்கேட்டரிங் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டான்றதை நம்ம ஸ்கேட்டரிங் ஆங்கிள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிகல் இன்சிடென்ட் ஆகுது. இதுதான் டார்கெட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது வந்து இசட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் டார்கெட். இதில் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் செக்ஷன், இது சாலிட் ஆங்கிள் DOன்றது சாலிட் ஆங்கிள், இது ஸ்கேட்டரிங் ஆங்கிள் டீட்டான்றது ஸ்கேட்டரிங் ஆங்கிள். இது எல்லாமே இன்சிடென்ட் பீம். இது இன்சிடென்ட் பீம். இப்போ தீட்டான்றது என்ன, ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தான் என்னென்னா தீட்டா, ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தான் தீட்டா.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the angle between initial and final straight line path. Initial and final straight line path தான் என்ன அப்படின்னா scattering angle தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது டார்கெட் மெட்டீரியல், இது சாலிட் ஆங்கிள், இது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், இது along the z axis, இது வந்து இன்சிடென்ட் பீம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்மா தீட்டா பை இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n டிவைட் பை d1 டிவைட் பை கேபிட்டல் N. இதில் கேபிட்டல் N அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ் crossing per unit area normal to the beam in unit time. So இதுதான் capital N. Incident particle crossing per unit area normal to the beam in unit time. Small n அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா number of particles scattering into solid angle d1 in the direction theta pi in unit time. Number of particles scattered into the solid angle d1 in the direction theta pi in unit time. இது வந்து small n. ஸோ நம்ம சிக்மான்றது இப்போ வந்து ஃபார் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு வந்து சிக்மா தீட்டா பைன்றது இண்டிபெண்டன்ட் ஆஃப் பையாக இருந்துச்சுன்னா இப்படி ஈக்குவேஷன் வரும்னு சொல்கிறேன். ஃபார் எ ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் பொட்டன்ஷியல் சிக்மா தீட்டா பைன்றது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் பை. அப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 2 0 to சிக்மா தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 1 பார்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 பார்ன்றது 10⁻⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து யூனிட்டாக அதுக்காக நான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷனில் என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்றது தான் அது. அடுத்தது ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடு அப்படின்னா அதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் தீட்டா பை தான் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடோட சிம்பிள். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இதை வச்சுட்டு தான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. பேசிக்காக அதுக்கு ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் வேணும். மியூன்றது ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதான் இது. இப்போ அதாவது ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸ்கேட்டர்லேருந்து லார்ஜர் டிஸ்டன்ஸில் எப்படி இருக்கும், எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். At larger distance from the scatterலேருந்து பார்த்தீங்கன்னா larger distanceல நம்மளுக்கு the effect of the potential வந்து பார்த்தீங்கன்னா effect of the potential is negligible. larger distanceல எப்படி இருக்குது அப்படின்னா நெக்லிஜிபிளாக இருக்குது. நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி under the parallel beam of the incident particle can be represented by the plane wave equation. என்ன அப்படின்றது சொல்றேன். can be represented by the plane wave. so large distance க்கு negligible இருக்கு potential. அதே மாதிரி parallel beam of incident particle வந்து பார்க்கும்போது can be represented by the plane wave equation. psi I tends to a e power ik dot r இல்ல v of r வந்து tends to 0. wave vector பார்த்தீங்கன்னா p by h cross mu v divided by h cross as the incident beam along z axis அப்படின்னா ஈக்குவேஷன் நம்மளுக்கு psi-ன்றது tends to a e power ik z ன்னு வரும். as the scattered intensity பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்,
தீட்டா அண்டு பையை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்கேட்டர்டு இன்டென்சிட்டி வந்து தீட்டா அண்ட் பை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்கேட்டர்டு வேவோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா psi of s r tends to infinity a function of theta comma pi e power ikr divided by r. இதுதான் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லியிருக்கேன். ஸோ psi மட்டும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r tends to infinity, இது ஸ்கேட்டர்டுக்கு. இது நார்மலாக psiன்றது a e power ikz plus function of theta e power ikr divided by r அப்படின்னு ஈக்குவேஷன் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா probability current density common equation பார்த்தீங்கன்னா j of r comma t position with respect to position and time h cross divide 2i mu psi star delta psi minus delta psi star psi. இதில் இன்சிடென்ட் ஸ்கேட்டர்னு ரெண்டு இருக்குது. இப்போ இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு h cross k modulus of a the whole square divided by mu வரும் is equal to p modulus of a the whole square divided by mu is equal to mu a squared அப்படின்னு சொல்லிட்டு வரும், modulus of a square. இதே scattered wave probability density பார்த்தீங்கன்னா h cross a squared 2i mu function of theta the whole squared 2ik divided by r squared v function of theta the whole square modulus of a square 1 by r squared. ஸோ இது இன்சிடென்ட்டுக்கும் ஸ்கேட்டர்டுக்கும் வரக்கூடியது. நெக்ஸ்ட் சிக்மா தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ப்ராபபிலிட்டி current density of the scattered wave per unit solid angle divided by probability current density of the incident wave. ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோ தான் வந்து நம்மளுக்கு வந்து சிக்மா தீட்டா அப்படின்றது. இப்போ சிக்மா இது இல்லாமல் நம்ம இதை எப்படி எழுதலாம்? அந்த முன்னாடி சொன்ன ஈக்குவேஷன்லாம் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இதை மாதிரி வரும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மட்டும் எனக்கு வரும். ஸோ இதில் சிக்மா தீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் லென்த்து ஸ்கொயர்டாக இருக்கும். இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டைமென்ஷன் ஆஃப் லென்த் மட்டும் தான் வரும். இது லென்த் ஸ்கொயர்டுன்னு வரும், இது லென்த்துன்னு வரும். ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்கு ஸ்கேட்டரிங் எவாலுவேட் பண்ணுறதுக்கு. டு எவாலுவேட் ஸ்கேட்டரிங் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா பார்ன் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ இது ரெண்டு மெத்தடுமே எதுக்குன்னா நம்ம ஸ்கேட்டரிங் எவாலுவேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஈக்குவேஷன் e பவர் ikz is equal to summation of L0 to infinity I power L 2L plus 1 JL KR PL cos theta. இதில் இந்த JL KR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் L. ஸோ JL KRன்றது ஸ்பெரிக்கல் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் L. அடுத்தது இப்போ அந்த PL cos theta இருக்குல்ல, அந்த PLன்றது பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியல். இதில் பார்ஷியல் வேவ்னா என்னன்னு சொல்கிறேன். பார்ஷியல் வேவ்னா த பிளேன் வேவ் இஸ் thus equivalent to the superposition of an infinite number of spherical waves and the individual waves are called partial wave. அதாவது பிளேன் வேவ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கு, சூப்பர் பொசிஷன் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேவ் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ஷியல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா JL KR மட்டும் என்ன வரும் அப்படின்னா டென்ஸ் டு 1/KR sin
kr மைனஸ் எல் பை பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சைன் kr மைனஸ் எல் பை பை 2 வரும். இதில் இ பவர் ikzன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எல் 0 டு இன்ஃபினிட்டிவ் ஐ பவர் எல் 2l plus 1 divided by 2ik pl cos theta 1 by r exponential ikr minus il pi by 2 minus exponential minus ikr plus il pi by 2. ஸோ இப்படி வரும் ஈக்குவேஷன். இ பவர் ikzன்னு இப்படி வரும். இதில் பார்ஷியல் வேவ்ன்றது எப்படி இருக்கு? ரெண்டு இது இருக்கு. இந்த பார்ஷியல் இப்போ வந்து இ பவர் ikzன்னு இப்படி நான் எழுதியிருக்கேன். எப்படி நான் பார்ஷியல் வேவ் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்கமிங் வேவோட ஸ்பெரிக்கல் வேவோடதும் அவுட்கமிங் ஸ்பெரிக்கல் வேவ்ல ரெண்டுத்தோட சம் பண்ணுறது தான் எனக்கு பார்ஷியல் வேவ். பார்ஷியல் வேவ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்கமிங் ஸ்பெரிக்கல் வேவ் ப்ளஸ் அவுட்கமிங் ஸ்பெரிக்கல் வேவ். ஸோ ரெண்டுத்தோடைய சம் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னென்னா பார்ஷியல் வேவ். இதில் ரெண்டு இருக்குது, லோ எனர்ஜி ஹை எனர்ஜின்னு இருக்குது. இப்போ எஸ்பிடிஎஃப்லாம் நம்மளுக்கு அந்த ஆர்பிட்டல் தெரியும். இப்போ எஸ் வேவ் வந்து பார்த்திங்கன்னா லோ எனர்ஜி ஸ்கேட்டரிங்காக இருந்தால் எஸ் வேவும், ஹை எனர்ஜி ஸ்கேட்டரிங்காக இருந்தாலும் பி வேவ் யூஸ் ஆகும். ஸோ லோ எனர்ஜி ஸ்கேட்டரிங் ஒன்று, இன்னொன்று வந்து ஹை எனர்ஜி ஸ்கேட்டரிங், இன்னொன்று ஹை எனர்ஜி ஸ்கேட்டரிங். ஸோ இதில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கும்போது நம்மளுக்கு எஸ் வேவ் யூஸ் ஆகுது. ஹை வேவ் ஸ்கேட்டரிங் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பி வேவ் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.